நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பிரேமலதா விஜயகாந்த் இன்று பார்வையிட்டார். அவருடன் ஏராளமான தேமுதிக தொண்டர்களும் வந்திருந்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பிரேமலதா ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையேயான வார்த்தை மோதல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த் கூறுகையில், நிர்மலா சீதாராமன் பேசியதில் தவறு இருப்பதாக தெரியவில்லை, அநாகரிகமாக தெரியவில்லை. உதயநிதி கூறியதற்கு தான் நிர்மலா சீதாராமன் பதில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அமைச்சர் என்கிற மிகப்பெரிய பொறுப்பில் உதயநிதி இருக்காரு, முக்கிய கட்சியில் இருக்காரு, கலைஞரின் பேரன், முதல்வர் ஸ்டாலினின் மகன், ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஒரு வார்த்தையை நாம் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும். வாயிலிருந்து வந்ததற்கு பிறகு அந்த வார்த்தை தான் நமக்கு எஜமானாகிவிடும். அதனால் அவருடைய ரேஞ்சுக்கு அவர் பேசுவது சரியல்ல. நிர்மலா சீதாராமன் மட்டுமல்ல, எல்லோருமே இன்றைக்கு அவரை கண்டிச்சுட்டு தான் இருக்காங்க. வரியை பத்தி பேசும்போது உங்க அப்பா வீட்டு காசு கிடையாதுன்னு உதயநிதி சொல்றாரு. அப்படி பார்த்தால் இன்று தமிழகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எல்லாமே கலைஞரோட பெயரில் தான் இருக்கு. கலைஞருக்கு பெண்ணார் சிலை வைக்கணும்னு சொல்றாங்க, அதுவும் மக்கள் வரிப்பணத்தில் தானே செய்றீங்க. எனவே பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு பொறுப்பில்லாம பேசாதீங்க என பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். நிருபர் ஒருவர், நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அவர் அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்கும் என கேள்வி எழுப்பினார். இந்த கேள்வியால் சட்டென கோபத்தில் முகமாறிய பிரேமலதா, இங்க பாருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது விஜய் தான், பிரேமலதா விஜயகாந்த் கிடையாது. அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையா, என்ன அவங்களோட பிளான் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எதுவும் தெரியாமல் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்றார்.